வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே, பேங்கிங் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2024 15 ஜனவரி 2025 வரைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடி இந்த கம்பைலேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் எப்படி தமிழ், ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி தனியாக வச்சுருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸை. இப்போ எல்லா சப்ஜெக்ட் கூடயும் அதை மிங்கிள் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் உடனே டிஎன்பிசிக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்னாலே இந்த 11 டாபிக் தான். சரிங்களா? ரிப்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, நேஷ்னலு, இன்டர்நேஷ்னலு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸு, எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தான் வரும். அதனால் நீங்கள் தனியாக டிஎன்பிசிக்குன்னு படிக்க தேவையில்லை. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா வரப்போகிற ரயில்வே எக்ஸாம், குரூப் டி, பேங்கிங் எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோன்னா, நம்ம 2019 கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறத. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆஃப்டர் த நியூ சிலபஸ். ஏன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அவங்க ஆட் பண்ண பிறகு கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக கொஸ்டின் கிடையாது. அதுதான் உண்மை. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகமாக அவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்தே வந்துடும். ஆனால் இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிங்கிள் ஆன பிறகு. சரியா? இப்போ அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். அதனால் இப்போ இந்த 1 மந்த்தாக தான் நானே இந்த கரண்ட் அஃபேர்ஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்போவுமே லிங்க் வச்சுருப்போம். தமிழ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ஸ்கூல் புக் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நியூஸ் பேப்பர் பார்த்தா போதும். பட் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்குமா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம்னு தேவையில்லாத உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அந்த டைமில் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸோ, தமிழோ, மேக்ஸோ படித்தா நல்லது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு கம்பைலேஷன் தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 6 to 8 months முன்னாடி படித்தா போதும். எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ தொடணுன்னா, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆனுவல் பிளானர் படி எப்பப்போ என்னென்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 2 வேலை தான் பண்ணணும். ஒன்று ரிவிஷன், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் சிலபஸாக முடிச்சிடணும். தமிழ், மென்டல் எபிலிட்டி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தமிழ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸை முடிச்சு வச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அப்ளிகேஷனை போட்டுட்டு டெய்லி ரிவிஷன் தான். எது நடப்பு நிகழ்வுகளும் ரிவிஷன் தான். நடப்பு நிகழ்வுகள் ஒரு 6 to 8 month கம்பைலேஷன் எடுத்து படிச்சிக்க வேண்டியதான். டாபிக் வைஸ் டெய்லி படிக்கிறது வேஸ்ட்டு. அது இந்த காதில் வாங்கி இந்த வாங்கலை விட்டா மாதிரி தான். அதை நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் டைம் வேஸ்ட். சரிங்களா? அதனால் இந்த என்னோடய பிடிஎஃப் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிடிஎஃப் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 6 to 8 months எடுத்து அது சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் இருந்தால் இன்னும் நல்லது. இது அந்த அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், டேஸ் அண்ட் தீம்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? மொத்தமாக மந்த்லி, வீக்லி போனீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரி பாருங்கள், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் முதல்ல இந்த லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும், இங்கே இருந்தெல்லாம் இப்படிலாம் கொஸ்டின் வருது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் to 15 ஜனவரி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். எல்லா டாபிக்ஸுமே அப்படி தான். முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும். சரிங்களா?
கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பெண்கள் ஹைலைட் ஆகிருக்காங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த வாட்டி சோபனாவை பற்றி கேள்வி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா, பிகாஸ் ஆஃப் பத்மபூஷன். அதனால் பார்த்துக்கோங்க. நாட் ஓன்லி இன் அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்டில் ஏதாவது பெண்கள் இம்பார்ட்டண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா சரிங்களா. முக்கியமாக அப்பாயின்மெண்ட் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தால் போதும். வெளிநாடில் அதிபர், துணை அதிபர் ஏதாவது புதுசாக நடந்தால் இது பண்ணிங்க. இந்த வாட்டிலாம் ட்ரம்ப்புக்கு அப்புறம் ஒரு துணை அதிபரை இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல க்ளூ, இதெல்லாம் அதெல்லாம் கொஸ்டின் வரலாம். ஸ்போர்ட்ஸ்லேயும் ஏதாவது பெண்கள் ஏதாவது சாதிச்சிருக்காங்களா சரிங்களா. டேஸ் அண்ட் தீம்ஸ்லேயும் ஏதாவது பெண்கள் சம்மந்தமாக இம்பார்ட்டண்டான வீக் இருக்கா, ப்ரெஸ் ஃபீடிங் வீக்கு அது மாதிரி சொல்லி அதெல்லாம் முக்கியம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்கில் பெண்கள் சம்மந்தமாக இருக்காங்களா, இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் இருக்காங்களா, இதில் எக்கனாமியில் பெண்கள் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் நிறையா வருது. பெண்கள் சம்மந்தமாக தான் நிறையா கொஸ்டின் வருது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அது இனிமேட்டு வர டிஎன்பிஎஸ்சிலையும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்க. கடைசியாக 2019 நடந்த குரூப் 4 மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்த கொஸ்டின் பேப்பர் அதுதான். அதில் தான் கட் ஆஃப் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டும் வந்துச்சு. அதாவது அந்த 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் 22 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.25 கொஸ்டின் அதுலேருந்தே வந்துச்சு. யார் யார் கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் பொதுத்தமிழ் படிச்சுட்டு போனாங்களோ அவங்களாம் தான் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணாங்க. மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸை ஏனோ தானோன்னு பார்த்தவங்களாம் வேலை வாங்க முடியல. அதே இது அடுத்த வாட்டி ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினுமே வர மாட்டேன்னுச்சு டியூ டு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இம்பேக்ட்.